தமிழ் முதல் தாள் பற்றிய பயிற்சிகளை மாணவர்களுக்கு வழங்க இருக்கிறார். 98 மதிப்பெண் பெறுவது உனக்கு சாதாரணம். 99ம் 100ம் பெறுவதற்காகத்தான் நாம் இங்கு வந்திருக்கின்றோம். தமிழ் முதல் தாளில் 99ம் 100ம் வாங்குவதற்கு ஒரு சூத்திரத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது உணர்ந்து படி, ஊன்றிப்படி. இப்ப 98 மார்க் வாங்கின மாணவனுடைய பேப்பரை இப்ப எடுத்து பார்த்தா அந்த முதல் பாட்டு இருக்கு இல்லையா, அதோட அர்த்தம் ஆசிரியருக்கு புரியுது, அவருக்கு வேர்க்குது. மெய்தான அரும்பி விதிர் விதிர்த்து 98லயே மார்க் நின்னுடுது. அங்க சின்ன சின்ன தவறுகள் அவனுடைய முதோ இடத்தை தட்டி பறிச்சிடுது. அதுல ஒரு முக்கியமான சில விஷயங்களை மட்டும் உங்கள்கிட்ட நாங்க பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுறோம். நமக்கு மார்க் எதுல போகுதுன்னு எல்லாரையும் கேட்டா ஒற்றுல போகுது அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஒற்றுல தானே போகுது. அது ஒற்று என்பது புள்ளி வைத்த எழுத்து. பழங்காலத்துல புள்ளி வச்ச எழுத்தே கிடையாது. நம்மள மாதிரி புள்ளி வச்சு எழுத வேண்டியதில்லை. என்ன காரணம்னு கேட்டா, ஓலைச்சுவடிகள்ல புள்ளி வச்சோம்னா அந்த எழுத்தாணி விரல்ல குத்திடுமா, அப்ப புள்ளி வைக்க முடியாது. புள்ளி இல்லாமையே எழுதுவாங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை அப்படின்னு எழுதுனா ஓலைச்சுவடிகள் எப்படி நம்ம எழுதியிருக்கோம்? ஒழு ககத்தின் மேனமை, இழு ககத்தின் அப்படி எழுதியிருக்குமா. அந்த புள்ளிய ஆசிரியரே வச்சு படிச்சு மாணவனுக்கு சொல்லி தரணும். ஆனா இன்னைக்கு நீங்க மிக அழகாக புள்ளி வைக்கின்ற இடத்திலே புள்ளி வைத்து படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறீங்க. ஆனா அந்த ஒற்றை நம்ம இழந்துடுறோம். ஒரு பெரிய புலவர் ஒற்றையை விட்டு விட்டதால் அவருக்கு மானக்கேடு ஏற்படுகிறது. அவர் அந்த ஒற்றை சொல்றாரு கோபத்துல, ஒற்றே ஒழிவாய் நீ, உன்னால் நான் பட்டதை சற்றே நினைக்கிறேன், சாவெனக்கு வந்திடும். கற்றோர் அவை முன்னே கவிழச் செய்யாதே, மற்றொரு முறை வாரா நில் அப்படின்னு அவரு ஒற்று மேல கோவப்பட்டு எழுதுறாரு. என்ன காரணம்? நம்முடைய 99வது மதிப்பெண்ணை எது இழுக்குது? அந்த ஒற்று தான் இழுக்குது. அதுக்கு 2 விஷயம் தான் தேவை. ஒன்னு உணர்ந்து படிக்கணும், இன்னொன்னு ஊன்றி படிக்கணும். நம்முடைய ஸ்ரீரங்கம் வடக்கு கோபுர வாசல்ல பக்தவச்சலம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பகவத்கீதையை படிச்சுட்டு இருந்தாராம். பகவத்கீதைய ஊன்றி படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தவறா படிச்சுட்டு இருந்திருக்கிறார். இந்த காலத்து ஆசிரியர் மாதிரி அல்ல, அந்த காலத்து ஆசிரியர். பகவத்கீதையை, இறைவனுடைய நூலை யாராவது தவறா படிக்க முடியுமா? சரியான கோபத்துல ஒரு ஆசிரியர் இங்கிருந்து போனார், பக்தவச்சலா படிப்பை நிறுத்தி, பகவத்கீதையை போய் தப்பா படிக்கிறியா அப்படின்னு பக்தவச்சலம் சொன்னாரா, இல்லையே நான் நல்லா தானே படிச்சுட்டு இருக்கேன், எங்க நீ திருப்பி படி அப்படின்னு இருக்காரு. பக்தவச்சலம் 2 வரி நல்லா படிச்சிருக்கான், 3வது வரி தப்பா படிச்சுட்டான். உடனே அந்த ஆசிரியர் தான் போட்டிருந்த அங்கவஸ்திரத்தை எடுத்து பக்தவச்சலம் கழுத்துல சுத்தி இருக்க போயிட்டார். அப்ப பக்தவச்சலம் சொல்றாரு, நான் ஒவ்வொரு தடவையும் சரியா படிக்கணும்னு தான் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருக்கும் போதே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய தேரை ஓட்டிட்டு வந்து எழுத்துக்களுக்கு நறுப்பறை நிறுத்திக்கிறான், என்னால படிக்க முடியல அப்படின்னு பக்தவச்சலம் சொன்னானா. எந்த அளவுக்கு ஊன்றி படிக்க வேண்டும்? புத்தகத்துல என்ன இருக்குதோ அதை முழுமையாக நம்ம உள் வாங்கி படிக்கும். அதுக்கு பேர் தான் ஊன்றி படித்தல், உணர்ந்து படித்தல். 6வது நம்ம படிக்கும் போதே அறம் செய்ய விரும்புன்னு படிச்சிருக்கோம். அதே வார்த்தையா 3வது படிக்கும் போதும் படிச்சிருக்கோம், அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு. நமக்கு தெரியாத அறம் செய்யறதுன்னா இருக்கிறத கொடுக்கறது, நல்லது செய்யுதுன்னு. பக்கத்துல இருக்க பையன் பென்சில் கேட்டா நம்ம என்ன சொல்றோம்? அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்புன்னு அந்த பென்சிலை ஒளிய வச்சுக்கிறோம். திருப்பி திருப்பி கேட்டா கோபம் வருது, 60 சினம். நமக்கு கோபம் தான் வருது, ஆனா சொல்லும் போது என்ன சொல்றோம்? 60 சினம், 60 சினம், 60 சினம். செய்கின்றது ஒன்று, சொல்கின்றது ஒன்றாக இருப்பது படிப்பு அல்ல. அதற்காகத்தான் உணர்ந்து படி. எப்படி படிக்கணும்? ஊன்றி படி.
அந்த மாதிரி படிச்சோம்னா நம்முடைய ஒற்று நம்மளை விட்டு வெகு தூரம் விலகி ஓடிவிடும். ஒரு திருப்புகழ் பாடல், சக்கர பிரச்சண்டகிரி முட்ட கிழிந்து ஒளி பட்டுக்க உஞ்ச சைலம் தகர பெரும் கனக சிகர சிலம்பும் எழு தனி வெற்பும் அம்புவியும் என்டிக்கு தடங்க வடும் ஒக்க குழுங்க வரும் சித்திரப்பதம் பெயரவே சேடன் முடி திண்டாட ஆடல் குழி வெஞ்சூர திடுக்கிட நடுக்கி மயிலாம் பக்கத்தில் ஒன்றுபடு பச்சை பசும் கவுரி பத்மபதம் கமிழ் தரும் பாகிரதி சடில யோகீசுரற்குரிய பரம உபதேசம் அருவிகைக்கு செல்லும் சரவணத்தில் பிறந்த ஒரு கந்த சுவாமி தனிகை கல்லார கிரிவுருக வருகிறன மரகத கலாபத்தில் இலகு மயிலே. இந்த பாடல 15 ஒற்றுகளோட ஒரு புலவன் நம்முடைய அருணகிரிநாதர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதுகின்ற போது இந்த செய்யுள்ள எந்த இடத்துலயும் ஒற்று கிடையாது. எல்லாத்தையும் பின்னால் படிக்கிறவங்க தான் கண்டுபிடிச்சாங்களாம். இவ்வளவு கடுமையான ஒற்றுகளை மிக அழகாக எழுதி வைத்திருக்கின்ற கூடிய அந்த ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுக்கு அப்புறம் இப்ப நம்ம படிக்கிறோம். நமக்கு இந்த 99வது மார்க் வாங்கக்கூடிய ஒற்றை விரட்டுவதற்கு திறம் உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? சத்தம் வரலையே. உண்டே. இதை எழுதுகின்ற போது ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. மிக அழகாக எழுத வேண்டும், இடம் விட்டு எழுத வேண்டும். அப்படி எழுதுகின்ற பொழுது எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒற்று இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு எழுத வேண்டும். உன்னுடைய தமிழில் எழுத்து பிழைகளில் முக்கியமானது இந்த ஒற்று சந்து பிழைகள். இந்த சந்தி பிழைகளை படிக்கின்ற பொழுது நீ படிக்கின்ற பொழுதே எந்தெந்த இடங்களில் எல்லாம் வரும் என்பதை நீயே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் உன்னுடைய தேர்வு தாளில் ஒரு வட்டம் போட்டார் அப்படின்னா அவர் அழுவுறாருன்னு அர்த்தம். உன் மார்க்கை குறைக்கிறதுக்கு யாருக்கு பிடிக்கல? ஆசிரியருக்கு பிடிக்கவில்லை. அவர் மிகவும் வருத்தப்படுகிறார். எந்தெந்த இடத்துல நம்ம விட்டு வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லைட்ஸ்ல இருக்குது. இருக்கிறதே 2 மார்க் உங்களுக்கு கிடையாது. இது நீங்க டாப்பர்ஸ். அதுல 8 தப்பு வந்து அவரால் எப்படி 2 மார்க் கடை வாங்கி தான் போடணும். உன்னுடைய பாடத்துல 8 அல்லது 9 இடங்களில் மட்டுமே 9 வகையான ஒற்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதுல முக்கியமானது இந்த 2ஆம் வேற்றுமை உறுப்புன்னு சொல்லக்கூடிய இந்த ஐ வர்ற இடத்துல இருக்கிறது. 4ஆம் வேற்றுமை உருவாக இருக்கக்கூடிய கூல வர்றது, அல்லது ஆய் திரையாய் அப்படின்னு வரக்கூடியது, ரகர ஈற்று சொற்கள் இருக்கிற இடம். இந்த மாதிரி வெறுமனே ஒரு 8 அல்லது 9 இடங்கள்ல மட்டும்தான் நீ அதிகமான தவறுகளை செய்கிறாய். அந்த ஒற்றுக்களை எல்லாம் திருத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அப்படி எழுதுகின்ற பொழுது சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. உன்னுடைய எழுத்துக்கள் மார்ஜினை ஒட்டி கொஞ்சம் தள்ளி இருக்கணும். நீ புதுசா ஆரம்பிக்கக்கூடியவைகள் கடைசியில் இருந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கணும். நீ ஆரம்பிக்கக்கூடியது எதுவுமே பெரிய கேள்விகள் எல்லாம் மேலிருந்து கீழே வர வேண்டும். எந்த இடத்திலையும் கீழிருந்து ஆரம்பிக்க கூடாது. அப்படி ஆரம்பிக்கிறப்ப 2 மதிப்பெண் பழகின்ற பொழுது ஒரு சின்ன தலைப்பு வைங்க. 2 மதிப்பெண்ணுக்கு ஒரு சின்ன தலைப்பு, 4 மதிப்பெண்ணுக்கு 2 தலைப்பு முடிஞ்சா கொடுங்க. ஒரு முழு பாட்டையும் எழுதி வைக்காதீர்கள். சிறு சிறு வரிகள் உள்ள பாடல்களை மட்டுமே எழுதி வைங்க. 8 மதிப்பெண் வினாக்களுக்கு 4 பத்திகள் எழுதுங்கள். திருக்குறள் மாதிரியான வினாக்களை எழுதுகின்ற பொழுது தயவு செய்து முன்னுரை முடிவுரை எல்லாம் எழுதுங்கள். ஒற்றுப்பிழை இல்லாமல் செய்யுங்கள். எழுதுகின்ற பொழுதே உன்னுடைய 10 திருக்குறளையும் எழுதி அது 10க்கு வெறுமனை விளக்கம் மட்டும் எழுதாதீர்கள். கேள்விக்கு இணையான விஷயங்களை சேர்த்து எழுதி வைங்க. அதே மாதிரி பாடல் வரிகளுக்கு ஒரு வினா எழுதுவோம் இல்லையா, விடை கேட்ட வினா எழுதுகின்ற பொழுது தயவு செய்து வினா வார்த்தை ஏன், எதற்கு, யார், யாவை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற மாதிரி எழுதுங்க. அதுக்கு ஒரு வினா குறி கொடுத்து வைங்க. உரைநடை பொருள் கேட்ட அந்த பொருள் படித்து எழுதுகின்ற பொழுது
என்ன கேள்வி கேட்டிருக்கிறார்களோ அந்த கேள்விக்கு உரிய விடை இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். கேள்வி என்ன இருக்கோ அந்த கேள்வி அப்படியே நீங்க எழுதிடக்கூடாது. நீங்க எழுதுகின்ற பொழுது மருத்துவம், பொறியியல், வேளாண்மை, சட்டம் அப்படின்னு அதோட பதில் இருந்தா அதோடு நிறுத்திடாதீங்க. தொழிற்கல்வி துறைகள்னு கேட்டா இந்த நாளை எழுதி இவைகள் தொழிற்கல்வி துறைகள் ஆகும் அப்படின்னு முழுமையா முடிச்சு வைங்க. நீங்க கேள்விக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு அவங்க என்ன பண்ணிடக்கூடாது, குழம்பிடக்கூடாது. மிகச்சரியா முடிச்சு வைக்கணும். அதே மாதிரி ஒரு பாடல் வரி கொடுத்து கேட்கின்ற வினாவிற்கு ஆசிரியர் பெயர் அப்படின்னா வெறுமனே அந்த இடத்துல அந்த நம்பரை போட்டு தெரியவில்லைன்னு எழுதாதீங்க. இப்பாடலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அல்லது கபிலர் அப்படிங்கிறத முழுமையா நீங்க என்ன பண்றீங்க, அதுல எழுதுறீங்க. உன்னுடைய மனப்பாட பாடல்களை எழுதுகின்ற பொழுது அந்த பாடல்களில் ஏதேனும் குறியீடுகள் இருந்தால், இப்ப நிற்க நேரம் இல்லைங்கிற பாடல்கள்ல உள்ளார 3 இடங்கள்ல நிறுத்தற் குறியீடுகள் மாதிரியான குறியீடுகள் உண்டு. அதை நீங்க கட்டாயம் எழுதி வைக்கணும். மனப்பாட பாடல்கள் எதுல ஆரம்பிக்க சொல்றாங்களோ அது வேற ஒரு வண்ணத்தில், கருப்பு வண்ணத்தில் எழுதி ஆரம்பிங்க. எதுல முடிக்க சொல்றாங்களோ அதை கரெக்டா முடிங்க. அப்படி முடிக்கின்ற பொழுது இந்த 2 மதிப்பெண், அந்த 98, அந்த 99, அந்த 100 அது அந்த இடத்துல வந்து நிற்கும். அது இந்த குறிப்பிட்ட நாள்ல படிக்க வேண்டிய இந்த 6 நாட்கள்ல, இந்த 5 நாட்கள்ல முழுவதுமாக ஊன்றி, வெரோனிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னியாஸ்திரி இருந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பைபிள் படிக்கிறது ஒண்ணுதான் அவங்களுடைய வேலை. அப்படி இருக்கின்ற பொழுது அவங்க ஒரு நாள் பைபிள் படிச்சுட்டு இருந்தாங்க. படிக்கும் பொழுதே அவங்க கொஞ்ச நேரம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் பக்கத்துல போய் என்னன்னு கேட்டாங்க. இல்ல, இயேசுவை நெத்தியில முள்முடி சுட்டிட்டாங்க, அதுக்காக நாங்க அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த வெரோனிகா. அதுக்கு நீங்க ஏன் அழறீங்க, நீங்க படிச்சு ரெஸ்ட் எடுங்க, அவங்களுக்கு படிக்கிறது ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும் தான் வேலை. ஒரு நாள் வெரோனிகா அம்மாவுக்கு உடம்பு முழுக்க ஜுரம் அடிச்சிச்சு. தலையில நிறைய இடங்கள்ல புள்ளியா ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. ஊன்றி படிப்பதில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போய் தன்னுடைய படிப்பின் உச்சகட்டமாக அந்த அம்மாவுக்கு எந்தெந்த இடத்துலாம் இயேசுவுக்கு உடலில் புண் வந்ததோ, எங்கெல்லாம் கையில ஆணி அடிச்சிருந்தா அந்த அம்மா கையில ரத்தம் வந்துச்சு, காலில் ஆணி அடிச்சா காலில் ரத்தம் வந்துச்சு. இந்த அளவுக்கு ஆழமாக படிக்க ஆரம்பிச்சாங்க ரோனிகா மேடம். அந்த 5 புண்களை பெற்றார்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது. இப்ராஹிம்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் இறை அருளாளர் ஒருத்தர் இருந்தார். அவர் திருக்குறானை படிக்கும் பொழுது திடீர்னு நானே அல்லாஹ், என்னை தொழுங்கள் அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார். எந்த இறைவனுக்கும் நிகர் வைக்க கூடாதுங்கிறது இஸ்லாத்தோட கட்டளை. ஆனா அவர் அதை மீறி சத்தம் போட ஆரம்பிச்சார். அந்த அளவுக்கு ஆழமாக படித்தார். படிக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு ஆழமான ஒரு படிப்பு நமக்கு தேவைப்படுது. இந்த நாட்களில், தமிழ் படிக்கின்ற இந்த நாட்களில் உங்களுடைய அடக்கம் மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும். மற்ற பாடங்களை வெறுமனே மூளையால படிச்சா போதும். ஆனா தமிழ் பாடத்தை படிக்கின்ற போது இதயத்தோடு படிக்க வேண்டும். அந்த மாதிரி படிச்சீங்கன்னா முதல் தாளில் பொறுத்தவரை 99, 100 மதிப்பெண் எடுப்பதில் எந்த ஒரு சிரமமும் இருக்காது. 2ஆம் தாளை பொறுத்தவரையில் முதல் தாளில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். மதிப்பு எடுப்பதற்கு முதல் தாளில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். 2ஆம் தாளை பொறுத்தவரை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத விஷயம் இந்த பாணயம் பாராட்டல். பாணயம் பாராட்டல்ல ஒரு 4 பேருடைய பாடல்கள் தான் திருப்பி திருப்பி வருது. ஒன்னு பாரதியார், இன்னொருத்தர் பாரதிதாசன், இன்னொருத்தவங்க கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, இன்னொரு நாமக்கல் கவிஞர். இவங்க 4 பேர்த்துக்கும் ஆசிரியர் குறிப்பு தனித்தனியா படிச்சாலும் மறந்துடுது இல்லையா? இதுக்கு ஒரு சின்ன முறை மெத்தட் இருக்கு. இந்த 4 பேருடைய பாடல் வரிகள் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதியாருக்கு ஓடி விளையாடு பாப்பா வச்சுக்கலாம். பாரதிதாசனுக்கு சங்கே முழங்கு அல்லது எங்கெங்கும் காணினும் சக்தியடா ஞாபகம் வச்சுக்கலாம். நாமக்கல்லாருக்கு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது ஞாபகம் வச்சுக்கலாம். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைக்கு தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு என்கின்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 4 பாடல் வரியிலும் இந்த ஆசிரியர் குறிப்புக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து அவரவர் செய்த பாடல்களினால் ஏற்பட்ட விளைவுகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். பாரதியின் பாடல்கள் இந்திய சமுதாயத்தின் விடுதலை உணர்ச்சியை தட்டி எழுப்பியது. பாரதிதாசன் சமுதாய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது. நம்முடைய நாமக்கல்லாருடைய பாடல் காந்தியின் அகிம்சை வழியை போதித்தது.
நம்முடைய தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய பாடல் இலக்கிய இன்பத்தை தந்தது. இப்ப 4 ஆசிரியருடைய பாடல் வரிகள் நமக்கு தெரியும். 4 ஆசிரியருடைய பாடல் வரிகளுக்குரிய விளைவுகள் தெரியும். அடுத்து அவர்களுடைய படைப்புகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பாரதியார் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இந்த பாரதியார் பாடல்கள் இந்த கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு ரொம்ப முக்கியம். அதை நீங்க எழுதலாம். பாரதிதாசன்ல இருண்ட வீடு, குடும்ப விளக்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய பாடல்களை பாடுகின்ற பொழுது மருமக்கள் வழி மான்மியம் அந்த நூல் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய நாமக்கல்லார் பாடல்களில் நாமக்கல்லார் பாடல்களின் தொகுப்பு, நாமக்கல் கவிஞர் பாடல்களின் தொகுப்பு, இது 3 எழுதினாலே 4 வரி வரும். இது ஆசிரியர் குறிப்புக்கு சரியானது. திரண்ட கருத்தை பொறுத்தவரையில் அதில் இருப்பதை அப்படியே எழுதக்கூடாது. கொடுக்கப்பட்டிருப்பது செய்யுள் வரிகள், நீங்கள் அதை மாற்றி எழுத வேண்டும். என்ன பாடல் படிக்கிறோமோ அதில் உள்ள உரைநடையை அப்படியே சார்ந்து 8 வரிகள் எழுத வேண்டும் அல்லது 2 பத்தி எழுத வேண்டும். மையக்கருத்தை பொறுத்தவரையில் ஆங்கிலத்தில் கான்செப்ட் சொல்றது மாதிரி நறுக்கு தெரிச்சது மாதிரி 2 வரியில முடிச்சிடணும். பாரதியார் தம் பாடலில் தமிழ் சுவையின் அழகை அழகாக எடுத்துரைக்கிறார் அப்படின்னு நம்மளால எழுதிட முடியும். அதோட மையக்கருத்தை அப்படியே எழுதுங்க. எதுகை, மோனை, இயைபு இதுக்கெல்லாம் 4 எழுதுனா போதும். அதுல அந்த வார்த்தைகளை, அந்த எழுத்துக்களை தனியா பிரிச்சு காட்டுங்க. அணி பணின்னு எழுதுனா 2 நீ தனித்தனியா வெவ்வேறு கலர்ல பிளாக் லெட்டர்ஸ்ல எழுதி காட்டலாம். அதே மாதிரி அடுத்தது அதுல அணி நீ கண்டுபிடிக்கிறதா இருந்தா வழக்கம் போல எல்லாரையும் போல இயல்பு நவிர்ச்சியனையோ உயர்பு நவிர்ச்சியனையோ எழுதாதீங்க. அணியை கண்டுபிடியுங்கள். ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். போல மறைந்து வந்திருக்கலாம், உவமையணியாக இருக்கலாம், வெளிப்பட்டு வந்திருக்கும் எடுத்துக்காட்டு உவமையணியாக இருக்கலாம், அல்லது அதில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயங்கள் உன்னுடைய அணியை சுட்டி காட்டுவதாக இருக்கலாம். அதை எழுதுங்க. முரண் இருக்கான்னு பாருங்க. நேரடியா ஒரு வார்த்தை தான் முரணா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. உள்ளார இருக்கக்கூடிய கருத்துக்கள் 2 முரண்களை உங்களுக்கு தரலாம். அதை எழுதுங்க. சந்தம் எடுத்துக்கங்க. உங்களுக்கு சந்தம் ஞாபகம் வர வாய்ப்பில்லை. சந்தம் பற்றிய முழுமையான அறிவு நமக்கு தரப்படவில்லை. சந்தம் என்றால் எந்த பாடலை நினைவுபடுத்துவதற்கு நம்மால் ஒரு ராகத்தை நமக்குள் போட முடியுமோ அதுதான் சந்தமா இருக்க முடியும். அகரு மறு மறு மீசும் அபிராம வள்ளி அழியவர்கள் விடியகலவே சிகரதமணிய மேரு கிரிரசத கிரி நீலகிரி எனவும் ஆயிரமுக. இந்த மாதிரி ஒரு பாடல்கள் நம்மளால படிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நீ நிச்சயமா பாடியிருப்ப, ஆனா இடம் வேறையா இருக்கும். அடிப்படையிலயோ பாத்ரூம்லயோ பாடியிருப்ப. அது வராத வரிகளை எங்க பாடுவோம்? இந்த மாதிரி பாடுவோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் சந்தம். இது உன்னுடைய பாடல்களை படிச்சோன்னுமே தெரியும் இது என்ன மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஏதாவது அந்த வரிகளை எல்லாம் எண்ணி, அந்த வார்த்தைகள் எல்லாம் எண்ணி, என்ன இது கலிநடிலடி ஆசிரியப்பாவா, ஆசிரியப்பாவா அல்லது சிந்து பாவா, கன்னிகள் வந்திருக்குதா அப்படின்னு பார்த்து அதை எழுதணும். அந்த மாதிரி எழுதுகின்ற பொழுது வரிசையா ஒரு இத்தனை தலைப்புகள் உனக்கு வந்துடும். இயைபு எழுதுகின்ற போது கடைசி எழுத்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதோடு என்ன இயைபா வந்திருக்கோ அதை பார்த்து எழுதுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேப்பர்லயும் சரி, செகண்ட் பேப்பர்லயும் சரி, பொறுத்துக எழுதுகின்ற பொழுது ஃபர்ஸ்ட் பேப்பர்ல பொறுத்துக எழுதுவேன். அதை எழுதுகின்ற பொழுது 2 பக்கமும் உள்ளதை முழுசா எழுதணும். நிறைய மதிப்பெண் எடுக்கிறவர்கள் அதை கரெக்டா எழுதணும். சில பேர் என்ன பண்றாங்க, இங்கிட்ட நூல் இருக்கும், இங்கிட்ட ஆசிரியர்கள் இருக்கும், நம்பரை போட்டு வெறுமனே ஆசிரியர்களை எழுதி வச்சிடாதீங்க. அதை ஆசிரியர்களால பொருத்த முடியாது. அதே மாதிரி இலக்கண குறிப்புகள் எழுதுகின்ற பொழுது இங்க என்ன இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்களோ அதை எழுதி நன்று அடுக்கு தொடர்ந்து முழுமையா எழுதி தான் எழுதணும். அப்படி இல்லைன்னா அது என்ன பண்ணாது, முழுமையான மதிப்பெண்ணை உனக்கு பெற்று தராது. எடுத்த உடனே அடிச்சு எழுதிடக்கூடாது. தமிழ்ல மயங்கொழி பிழைகள்னு ஒண்ணு இருக்குது, உனக்கு நல்லா தெரியும். உன்னுடைய மதிப்பெண்கள் அங்குதான் அதிகமாக சுரண்டப்படும். தமிழ் முதல் தாள் அப்படின்னு எழுதினா அதுல 3 ழகரமும் வந்துடும். சிறப்பு ழகர் வரும், முதல் ழகரம் வரும், அந்த குண்டு ழகரம் வந்துடும், எல்லாமே வந்துடும். தமிழ் முதல் தாள்னு எழுதாம இருந்தாலே தப்பிச்சுக்கலாம். எழுதும் போது மாத்தி எழுதிடுவோம். ஆக மயங்கொழி பிழைகள் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் நீங்க மிக கவனமாக இந்த 6 நாட்களில் அதை கண்டுபிடிச்சு வச்சிருங்க.
அதே மாதிரி பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னு எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு செய்யுள்ல ஒரு இடத்துல எங்கனையாவது ஒரு இடத்துல தவறு வந்தா அந்த செய்யுள்ல அது எந்தெந்த இடத்துல வருதோ அந்த எல்லா இடத்துலயும் தவறு வரும். அதனால ஒரு பெரிய கேள்வியை படிக்கின்ற பொழுதோ அல்லது ஒரு 4 மதிப்பெண் வினாக்களை படிக்கின்ற பொழுதோ திரும்ப திரும்ப வருகின்ற இடங்களில் தவறு செய்வதென்ற நிலை இருந்தால் அதை மாற்றிக் கொள்ளுங்கள். உரைநடை கேள்விகளை எழுதுகின்ற பொழுது அதுல என்ன மாதிரியான குறியீடுகள் இருக்குதோ, அரைப்புள்ளி இருந்தா அரைப்புள்ளி, கால் புள்ளி இருந்தா கால் புள்ளி, அதை கண்டிப்பா அதை எழுதி வைக்கணும். அப்பதான் உங்களால அதுல முழுமையான மதிப்பெண்ணை பெற முடியும். அதே மாதிரி கட்டுரைகள் எழுதுகின்ற பொழுது நல்ல கவனிங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கட்டுரையை கேட்ட கேள்விக்கு அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதாமல் என்ன மாதிரியான விஷயங்களை எழுதணுங்கிறத நல்லா கண்டுபிடிச்சு முன்னுரை முடிவுரை குறிப்பு சட்டங்கள்லாம் போட்டு ஒரு பக்கத்தின் மேலிருந்து ஆரம்பித்து சரியாக ஒரு 3 பக்கத்தில் கொண்டு வந்து அழகாக முடியுங்கள். எங்கனையாவது ஆரம்பிச்சு எங்கனையும் முடிக்காதீங்க. ஒரு வரியில 5 அல்லது 6 வார்த்தைகள் இருக்கலாம். வரிசையா கேப் விட்டு எழுதாம அப்படியே கச்சகச்சன்னு எழுதி வைக்க கூடாது. அடிக்கின்ற போது டீசெண்டா ஒரே ஒரு அடி அடிங்க. எங்கேயாவது வேற வழி இல்லாம அடிக்க முடிஞ்சா அந்த மாதிரி அடிங்க. முதல் தாளை பொறுத்தவரையில் எந்த ஒரு கவனக்குறைவான விஷயமும் இல்லாமல் இருந்தால் 100 மதிப்பெண்களை கட்டாயம் பெற்றுவிட முடியும். 2ஆம் தாளை பொறுத்தவரையில் உன்னுடைய எழுத்துக்களில் உன்னுடைய உணர்வுகள் அதிகம் வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் முழு மதிப்பெண் பெற முடியும். விண்ணப்பங்களை எல்லாம் பல முறை நீரே நேரடியாக விண்ணப்பத்தை தயார் செய்து அதன் பிறகு தேர்வுக்கு செல்லுங்கள். அந்த வகையில் 2வது தாளும் நமக்கு மிகவும் எளிமையானது. முதல் தாள் 2ஆம் தாளில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். சொல்லுங்கம்மா. பாணயம் பாராட்டல்ல பாடலை எழுத வேண்டியது இல்லப்பா. அந்த பாடலை முழு திருப்பி எழுதணுமான்னு கேக்குறீங்களா? பாணயம் பாராட்டல்ல அந்த பாடலை நாம் எழுத வேண்டியது இல்லை. மேற்கோளுக்காக கூட அந்த பாடலை நாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த பாடல் நமக்கு ஏற்கனவே இருக்குது. அதிலிருந்து விஷயங்களை எடுத்து நம்ம எழுத போறோம். அதனால எழுத வேண்டியது இல்லை. கேளுங்கய்யா. ஓவியம் வரைந்தானா புனைந்தானா? எங்க ஆசிரியர் வந்து புனைந்தான்னு சொல்றாரு. இதுல வரைந்தான் எழுதுறதா புனைந்தான் எழுதுறதா? புனைந்தான் தான் மிக சரியானது. ஏன்னு கேட்டாக்க கருத்தோடு எழுதுகின்ற பொழுது ஓவியம் புனையப்படுகிறது. வெறுமனே கிறுக்கும் போது வரையப்படுதியா? ஓவியம் கருத்து உள்ளார இருக்கும். அதனால அது புனையப்படுகிறது. மகர குறுக்கத்தோட மாத்திரை அளவுன்னு கேட்கிறப்போ அதுல குறுகி ஒலிக்கிற அளவு கால் மாத்திரைன்னு எழுதணுமா இல்ல மகரத்தோட அளவு அரை மாத்திரைன்னு எழுதணுமா? எங்க ஐயா கால் மாத்திரைன்னு எழுதணும்னு சொன்னாங்க. குறுக்கம்னாலே கால் மாத்திரைன்னு கண்டிப்பா எழுதிடலாம் ஐயா. அப்புறம் சீர்மோனைன்னு வர்றப்போ தா வரிசையில வந்துச்சு அப்படின்னா அந்த வரிசையில வர்றப்போ அதை மோனையில் எழுதலாம். அதே மாதிரி உயிரெழுத்து அது வர்றப்போ அதை மோனையில் எழுதலாமா? கண்டிப்பா எழுதலாம் ஐயா. இனமோனைன்னு பேரு. அந்த மாதிரி நிறைய பாடல்கள் சங்க இலக்கியங்கள்ல இருந்து எல்லா பாடல்களும் இருக்குது. இன்னா செய்யாமைக்கு கைட்ல ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, புக்ல ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நாங்க எதை சூஸ் பண்ணி எழுதுறது? சொல்லுங்க தம்பி திருப்பி. இன்னா செய்யாமை கொஸ்டின் இருக்குல்ல, அதுல கைடுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, புக்ல ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்ப நாங்க எதை சூஸ் பண்ணி எழுதுறது? நான் அப்புறம் உனக்கு சொல்றேன், அதை பார்த்து சொல்றேன். எனக்கு அந்த இடம் சரியா தெரியல, புரியல. வேற அங்க ஒருத்தர் நிக்கிறாங்க. திரைப்படம் உருவான வரலாறு கொஸ்டின்ல ஆயத்த பணிகளுக்கு வந்து கைட்ல வந்து கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எழுதுனா முழு மதிப்பெண் கிடைக்குமா இல்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது எழுதணுமா? கைடுங்கிறது நமக்கு முழு மதிப்பெண் தரக்கூடிய யந்திரம் இல்லையா. நீ எந்த அளவுக்கு படிச்சு தனியா தயார்படுத்தி எழுதுறியோ அந்த அளவுக்கு சரியானது. புத்தகத்துல இருக்கிறதுல நோட்ஸ்ல இருக்கிறதுல மட்டும்தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. உனக்கு இன்னும் நிறைய தெரியும்னா நிறையவும் எழுதலாம். குறிப்புங்கிறது நீ அவங்க வந்து வச்சு திருத்தறதுக்கு கொடுக்கறது கொஞ்சம் தான். நீ அவங்க கவனத்தை இழுத்து விட்டீங்கன்னா, திருத்துகின்ற ஆசிரியர் கவனத்தை நீ இழுத்து விட்டீங்கன்னா உனக்கு நிறைய மதிப்பெண் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா கவனிங்க. எகிப்துல ஒரு ஓட்டப்பந்தயம் இருந்துச்சு. அந்த ஓட்டப்பந்தயத்துல தூரத்துல இருக்கக்கூடிய மரத்தை தொட்டுட்டு வரணும். ஆனா முதல்ல போறவனுக்கு கல்லால் அடிப்பேன்னு சொல்லி ஒரு பந்தயம் வச்சிருந்தாங்க. போய் தொட முடியாது இல்லையா? நீ 98, 99, 100 மதிப்பெண்களை பெறுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும்போது உன்னுடைய அதீதமான நல்ல விஷயங்களை காட்டுகின்ற பொழுது ஆசிரியர் தானாகவே மதிப்பெண்ணிடுவார்கள். அவர்கள் வந்து திருத்தறதுக்கு சிவப்பு எங்கு பயன்படுத்துறதே உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உதிரம் சிந்துதடிங்கிறத சொல்றதுக்காகத்தான். உன்னுடைய ஒரு மதிப்பெண் குறைப்பதற்கு நாங்கள் அழுகிறோம், எங்களிருந்த மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நாங்கள் கெஞ்சறதுக்காக தான் நாங்கள் சிவப்பு லட்லேயே நாங்கள் டிக் பண்றோம். அதனால நீ தாராளமா எழுதலாம். அப்படி
திருக்குறள் நெடுவினாவுக்கு 5 குறளும் எழுதணுமா 10 குறளும் எழுதணுமா இல்ல மனப்பாட குறள் மட்டும் எழுதினா போதுமா? நீங்க மனப்பாட பாடல்கள் மட்டுமே எழுதினா போதுமையா, ஆனா அதுக்கு நேரடியா பொருள்களை எழுதக்கூடாது. அது ஏற்கனவே இந்த கோனார் மாதிரியான இதுல வந்து நல்லா பிரிச்சு போட்டிருக்காங்க தலைப்புகளோட. நீ அதையும் மீறி ஒரு முன்னுரை முடிவுரை எல்லாம் எழுதணும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்ப கை கொடுத்துருக்குது. நெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதுகின்ற பொழுது திருக்குறள்னு எடுத்துனா நிறைய விஷயம் கிடைக்குது. அதெல்லாம் நீ வந்து சைடில் எழுதி ஒரு கட்டம்லாம் போட்டு அவங்களுடைய மனநிலைக்கு நீ மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். துணைப்பாட கட்டுரைக்கு முன்னுரை முடிவுரை எழுதணுமா ஐயா? அவங்க வந்து கதாபாத்திரங்கள் கேட்கிற போது முன்னுரை முடிவுரை எழுத வேண்டியது இல்லப்பா. முதல்ல கதை கருப்பொருள் கேட்கும்போது முன்னுரை முடிவுரை நீதி அது வரைக்கும் எழுதலாம். படிவத்துல பணம் செலுத்தும் படிவத்துல பாத்தீங்கன்னா கிளை பக்கத்துல இந்தியன் போட்டு நெடிலா போட்டு ஆகணுமியா? பேர் பேர்லாம் கேட்கிறாரா? படிவத்துல இந்தியன் போட்டு நெடிலா போட்டு ஆகணுமியா? ஓ, இந்தியன் வங்கிக்கு கேக்குறீங்களா தம்பி? வங்கி பேர் எழுதுறதுக்கா? வங்கி பேர் தாராளமா எழுதலாமையா? பக்கத்துல நெடிலா போட்டு ஆகணும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டியது இல்லையா? அந்த படிவங்கள் வந்து நீ எந்த இடத்துல சரியான தரகு தர அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுல எல்லாம் நீ தாராளமா எழுதலாம். நெடிலா போடணும்னு இல்லையே, போட தேவையில்ல வேண்டியது இல்லையா? இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் புரியல, நான் அப்புறம் கேளுங்க தம்பி. வங்கியோட கிளை தானே, நீ எது வேணாலும் போடலாம். அவெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லையே. ஊர் பேரை எழுதலாமான்னு கேக்குறீங்களா ஐயா? இல்ல ஊர் பேர்லாம் இல்ல, அதெல்லாம் இல்லையா, அவன் அதை கேட்கல. கிளை நீ இந்தியன் வங்கி அப்படின்னு போடலாம். என்ன ஊர் வேணாலும் போட்டுக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. சார், துணைப்பாட நெடுவினால எத்தனை பக்கம் எழுதணும் சார்? 1.5 பக்கம் மிகாமல்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம 2.5-3 பக்கம் வரைக்கும் எழுதலாம். 2 பக்கம் எழுதலாமா? எழுதலாம்ப்பா. 2 பக்கம் எழுதுனீங்கன்னாக்க உங்களுக்கு இப்ப கட்டுரையில குறிப்பு சட்டகம் முன்னுரை முடிவுரை கதை உணர்த்தும் நீதினு எழுதுனீங்கன்னாக்கா 3/4 பக்கம் போயிடும். அப்புறம் 3/4 பக்கத்துக்கு நம்ம என்ன எழுத முடியும்? 2 அல்லது 3 பக்கம் எழுதுங்கப்பா. ஏன்னா ஆசிரியர்களுடைய 1.5 பக்கம்ங்கிறது 4 பக்கம் அவங்க மனசுல இருந்து வரணும் இல்லையா? கொஞ்சம் நிறைய எழுதுனா நல்லது. சிற்பம் வந்து செதுக்கப்பட்டதா வடிக்கப்பட்டதா சார்? சிற்பம் வடிக்கப்பட்டது தாப்பா சரியானது. செதுக்கப்பட்டது முழுமையடையாத சிலைகளுக்கு கூட அந்த மாதிரி வார்த்தைகள் உண்டு. வடிக்கப்பட்டதுங்கிறது அழகு, வடிவுனாலே அழகு. முழுமையானது தான் வடிக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம். இது வந்து கீ தருகின்ற பொழுது ஆசிரியர்களுக்கு சேர்த்து கொடுத்துருவாங்க. என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏற்புடையதற்கு மதிப்பெண்ணிடுக அப்படின்னு எழுதிடுவாங்க. ஏற்புடையதற்கு ஆக வடிக்கப்பட்டதுன்னு எழுதினாலும் மதிப்பெண் தருவாங்க, செதுக்கப்பட்டதுன்னு எழுதினாலும் மதிப்பெண் தருவாங்க. இதெல்லாம் வந்து தமிழுடைய ஆழமான ஆற்றலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. வடிக்கப்பட்டது செதுக்கப்பட்டது ரெண்டு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, கழுகுமலையில ஒரே இடத்துல 2 விநாயகர் சிலையை செதுக்குனாங்க, அப்பாவும் பையனும். அப்பாவும் பையனும் இருக்குன அந்த சிலை ஒரு தடவை ஒரு ஒளிய ஒரு தடவை தட்டுனா அடுத்தது அப்பா தட்டுவார், அப்புறம் பையன் தட்டுவான். அப்படியே தட்டுனாங்க. 2 சிலையும் நூல் கூட பிசகாமல் மிக அழகாக வந்தது. செதுக்கிற வரைக்கும் அந்த சிலைன்னு பேரு, செதுக்கி முடிச்சு முழுமை அடைஞ்சிட்டு அதுக்கு பேர் வடிக்கப்பட்டதுன்னு பேரு. இதெல்லாம் வந்து நீங்க எழுதலாம். அது ஏற்புடையத மார்க் வந்துடும், தனியா மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அதுக்கு அந்த அளவுக்கு ஆழமா சிரமப்பட்டுக்காதீங்க. பட்டப்படிப்புகள் கேட்கும்போது அதுல ஆங்கில வார்த்தைகள் யூஸ் பண்ணலாமா? பக்கத்துல எழுதணும்யா. பிஎஸ்சின்னு போடாம நீங்க இளங்கலை தமிழ்னு எழுதி பிஎஸ்சின்னு தமிழ்ல எழுதுனியா. தேங்க்ஸ்யா. நிறைய சமயத்துல ஆங்கிலம் தான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன பண்றது சார்? பாணாயம் பாராட்ட எழுதும் போது அங்க இயைபு நயம் இல்லைன்னா இயைபு நயம் இல்லை அப்படின்னு எழுதணுமா? இல்ல இயைபு நபி இல்ல, இயைபு இல்ல அப்படின்னா இயைபு எழுத வேண்டியது இல்லை. அதே மாதிரி உனக்கு திரண்ட கருத்துக்கு மேல வந்து வறண்ட பாலையில் நிலத்திற்கு இது திரண்ட கருத்து அதுக்கு நல்லது அப்படின்லாம் கண்டிப்பா எழுதணும்னு அவசியம் இல்லையா. உனக்கு தெரியும், தெளிவா தெரியும்னா அதை எழுதலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அதே மாதிரி அணி விளக்குக அப்படின்ற போது ஒரு அணி கொடுத்துட்டு அது விளக்கு அப்படி சொல்லும் போது அந்த அணி விளக்கு எழுதும் போது அது எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறது நல்லதா? எழுதலாம், கண்டிப்பா அதுக்கு இணையானது எழுதலாம் ஐயா, அதெல்லாம் எழுதலாம், அது நல்லது. அது மதிப்பெண்களை நிறைய பெற்று தர வாய்ப்பு உண்டு. பாணாயம் பாராட்டலை பொறுத்தவரையில் நீ பயணிக்க வேண்டியது 9-10 மதிப்பெண். இப்ப நீ 8 மார்க் சாதாரணமா பெறுவ. அப்ப எந்த அளவுக்கு அதிகமா செய்யோ அந்த அளவுக்கு நல்லதுயா. கோடிட்ட 4000 டேஸ் பாடியதாகும். பெருமாள் திருமொழியா திருவாய்மொழியா? திருவாய்மொழின்னு அதிகமா நம்ம சொல்லியிருக்கோம்ப்பா. நம்ம வந்து இது எதனால அந்த குழப்பம் வந்துச்சுனாக்க, இலக்கிய வரலாறு எழுதுறவங்க இடையில தப்பு பண்ணிட்டாங்க, அதனால நமக்கு பாடத்துல அதை எதிரொலிச்சிச்சு. திருவாய்மொழினே எழுதுங்க. போன தடவைக்கு முந்தின தடவை இதை கேட்கின்ற பொழுது இதுக்கு சேர்த்து மதிப்பெண் தர சொல்லியிருந்தாங்க. திருவாய்மொழி தான் கரெக்டாங்க சார்? இது திருவாய்மொழி எழுதுங்க. நம்ம இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா நம்ம முன்கூட்டியே அதுக்கு மேலிடத்துக்கு நம்ம எழுதிட முடியும்.
அல்லது போட்டு எழுதலாமா? அல்லது போட்டு எழுதலாம்ப்பா, அல்லது போட்டு எழுதலாம்ப்பா. தேங்க்யூ சார். அது இலக்கிய வரலாறுல அவங்க பண்ண தப்பு திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்குப்பா நமக்கு. கட்டுரையை வந்து 3 பேஜுக்கு எழுதலாமா இல்ல 4 பேஜுக்கு எழுதலாமா? 3ல இருந்து 4 பேஜ் எழுதுங்கப்பா, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீ எழுதுகின்ற பொழுது உன்னுடைய எழுத்து மிகவும் பெரிதாக இருக்கிறது அப்படி 5 பக்கம் எழுதுனா ஆசிரியர்களுக்கு கோபம் வரும். இவ்வளவு பெருசா 5 பக்கம் எழுதுறதை விட மிக சரியாக நறுக்கு தெரித்தது போல் 20லிருந்து 22 வரிகள், ஒரு வரிகளுக்கு 4லிருந்து 5 வார்த்தைகள், ஒரு பக்கத்திற்கு 4 பத்திகள், இதுதான் வந்து சரியானதுப்பா. 4 பத்திகள், 22 வரிகள், 5 வார்த்தைகள், இந்த மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும். 3 பக்கம் எழுதினாலே அவங்களுக்கு நிறைவா இருக்கும். எழுதுறப்ப அதுல கோட்ஸ் வந்து எழுதலாம்ல? எழுதுகின்ற பொழுது கோட்ஸ் அந்த மழைநீர் சேகரிப்புனா வந்து நீரின்றி அமையாத உலகு அப்படி கண்டிப்பா எழுதலாம். அப்படி எழுதுகின்ற பொழுது நீங்க கருப்பு வண்ண மையினால் எழுதுனீங்கன்னா அது தனியா தெரியும், அது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். நீ என்ன புதுசா எழுதிருக்கீங்க, எவ்வளவு அழகா எழுதிருக்கீங்க, எவ்வளவு ரிலேட்டடா எழுதிருக்கீங்க, இப்ப இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்க விஷயங்களை நீங்க உள்ளார வச்சு எழுதிருக்கீங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா அதை நீங்க வந்து தனித்துவமா காட்டுங்க. அது உடனே அவங்களுக்கு மகிழ்ச்சியை தரும், மதிப்பெண் குறையாமல் இருப்பதற்கு வழிவகுக்கும். பாடல் வரிகள் எழுதுறப்ப பிரவுன் ஸ்டிக் யூஸ் பண்ணலாம் இல்ல பிளாக் தான் யூஸ் பிரவுன் ஸ்டிக் வேண்டாமா, இனிமேல் கருப்பு மட்டுமே பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்துகின்ற போது எந்த கட்டமும் போட வேண்டாம், பாட்டு வரியை தனியா எழுதினாலே போதுமானது. ஐயா, சூழல் எழுதும் போது கைட்ல படிச்சுதான் எழுதணுமா? சூழல் எழுதும் போது எழுதும் போது கைட்ல படிச்சுதான் எழுதணுமா? எது எழுதும் போதுமா? சூழலா, வாழ்வியல் சூழலா? கண்டிப்பா கைட்ல படிக்க வேண்டியது இல்லம்மா. உனக்கு என்ன சரியானதா இருக்குதோ வெளியில இருக்குதோ அதை எழுதணும். எழுதுகின்ற பொழுது சொந்த படைப்பா இருந்துச்சுன்னா அதை நீ வந்து வித்தியாசப்படுத்தி காட்டணும். நீ அதுல இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் தெரியறது மாதிரி எழுதணும்ப்பா. இதுக்கு வந்து ஏற்புடையதற்கு மதிப்பெண் தருகிறதுல இது வந்துடும். ஏன்னா வாழ்வியல் சூழலை ஒரு கைடு நமக்கு நிர்ணயிக்காது, ஒரு புத்தகம் நமக்கு நிர்ணயிக்காது. சமீபத்தில் முயற்சி திருவினையாக்குங்கிற தலைப்புல தமிழ்நாடு முழுக்க பல்வேறு நிறுவனங்கள் பல்வேறு நேரங்களில் வச்ச அந்த பழமொழிக்கு கிட்டத்தட்ட 40% பேர் ஜல்லிக்கட்டை எழுதி வச்சிருந்தாங்க. அது எந்த சூழல் நம்ம புத்தகத்திலேயோ நோட்ஸ்லயோ வரலையே. அதெல்லாம் அழகான விஷயம். வெளியில இருக்கிறத நீ உள்ளார கொண்டு வரும்பொழுது நீ தனித்துவமா தெரியும், உனக்கு நிறைய மதிப்பெண் கிடைக்கும். அப்புறம் வந்து தமிழாக்கத்துல வந்து மம்மி வாட்டர் வர்றதுக்கு அம்மான்னு எழுதணுமா தாயின்னு எழுதணுமா? மம்மிக்கு எப்படி அப்பா எழுதுவோம்? அம்மான்னு எழுதணுமா இல்ல தாயின்னு எழுதணுமா? ரெண்டும் எழுதலாம்ப்பா, அம்மாவும் எழுதலாம் தாயும் எழுதலாம். அவங்க அம்மாவை கூப்பிடுறத பொறுத்தது. அது இல்ல, அது அப்பான்னு போட்டதுக்கு தப்புன்னு போட்டிருந்தாங்க. அம்மான்னு போட்டதுக்கு தப்புன்னு போட்டாங்களா? அப்பா ட்ரெஸ் எடுத்து தாங்கன்னு சொல்லுவோம், அந்த சூழல்ல அப்பான்னு போட்டதுக்கு தப்புன்னு போட்டிருந்தாங்க. யார் உன்னுடைய ஆசிரியையா ஆசிரியரா? இல்ல, வெளியே கஷ்டம் போனது. வெளியில ஏமா கொடுக்குறீங்க? சரி பரவாயில்ல, அதெல்லாம் நேரடி பொருள் தாமா. அம்மான்னு சொல்லலாம், அப்பான்னு சொல்லலாம், என்ன இருக்கோ அதுதான் வரும். அவ்வளவு நுணுக்கமான யாரும் மதிப்பெண்களை குறைக்க மாட்டார்கள். நன்றி. கட்டுரையில எழுதுறப்போ அப்படியே தமிழ்ல என்ன டேர்ம் இருக்கோ அது அப்படியே என்னமா சொல்றாங்க? இல்ல சார், இப்ப இங்கிலீஷ்ல சில சயின்டிபிக் வார்த்தையெல்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் தமிழ்ல எழுதுறப்போ அதுக்கான கரெக்டான தமிழ் வகுத்த வார்த்தையை தான் எழுதணும். வேற வழி இல்லைன்னா நம்ம வந்து அதை ஆங்கிலத்தை அப்படியே எழுதலாம்ப்பா. என்ன காரணம்னு கேட்டா, இப்ப ஃபாதர் பெர்க்மான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவரை பத்தி எழுதுகின்ற போது ஃபாதர் தந்தை பெருக்குமாந்து அப்படின்னு எழுதிவிட்டாங்க. அவர் சண்டைக்கு வந்துட்டார், ஏன் என் பேர் அப்படி குழப்பன்றீங்கன்னு சொல்லிட்டு. மேங்கோன்னு அந்த பிரிட்டிஷ்காரன் ஏத்துக்கிட்டது மாதிரி சில விஷயங்கள் நம்மளால மாற்ற முடியாது. அதை வந்து அப்படியே நம்ம ஏத்துக்குவோம். ஆனா வாட்ஸ்அப்புக்கு புலனம் அப்படின்னு வந்துருச்சு, நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம புலனம் தான் எழுதுவோம். சரியா? என்ன தெரியுதோ முடிந்த வரை நம்ம தமிழ் எழுதுவோம். மற்றதெல்லாம் இறுதி வினா. ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம். யார் கேட்கறது? இவ்வளவு பேரா? சரி, இந்த 3 பேர் தவிர யாரும் எந்திரிக்காதீங்க. அங்க கொடுங்கம்மா. இப்ப அதை வாங்க, சீக்கிரம் டக்குன்னு ஃபாஸ்ட். தமிழ் 2ஆம் தாள்ல அந்த திருக்குறள் கொடுத்து அணி விளக்கம் கேட்பாங்களே, அதுக்கு கண்டிப்பா திருக்குறள் எழுதி எழுதணுமா? தமிழ் 2ஆம் தாள்ல திருக்குறள் கொடுத்து அணி விளக்கம் கேட்பாங்களே, என்னமா கேட்கறாங்க? அணி விளக்கம் அம்மா எடுத்துக்காட்டுகளை கண்டிப்பா எழுதுனா நல்லதுமா. ஏன்னா டக்குன்னு நீங்க இதுக்குதான் கரெக்டா எழுதிருக்கீங்கன்னு ஆப்டா இருக்கும்ல, உடனே தெரியும்ல. அதுக்கு என்னென்ன தலைப்பு போட்டா? அணி விளக்கம், பொருத்தம். அணி பொருத்தம்னு ஒண்ணு எழுதலாம். அணி பொருத்தம்னு ஒண்ணு தனியா எடுத்து எழுதுனா இன்னும் நல்லது. பாட்டுக்கு விளக்கம் எழுதுவீங்களா, அதுக்கப்புறம் அணி பொருத்தம் எழுதுனா நல்லது. அங்க கொடுங்கம்மா, சீக்கிரம்.
நல்லேர் இருக்குல்ல, நல்லேர் பிரித்தெழுதுக நன்மை கூட்டல் ஏரா நல் கூட்டல் ஏரா சார்? சொல்லுங்கம்மா. நல்ல ஏறாமா? நல்லேர். நல்லேரா? நன்மை கூட்டல் ஏறுதாமா? உன்னோடு உவந்துரைக்கும். உன்னோடு உவந்து உரைக்கும். அந்த ஓடு சேர்ந்து வருதான்னு கேக்குறீங்களா? வந்தா உவந்தா? உவந்துமா? இப்ப பாரதியார் செய்யுளை இயற்றினாரா பாடினாரா? இயற்றினார். இயல் தமிழ் இயற்றமிழ் இயற்றினார். இலக்கண குறிப்புல தல்லல் அம்மந்தா தொழில் பெயர் நம்ம எழுதுவோம். அதே மாதிரி வாழும் குடிங்கிறது வினை தொகை தான் நம்மளுக்கு தோணும். ஆனா அதுல புக்ல கொடுத்திருக்கிறது பேரெச்சம்னு கொடுத்திருப்பாங்க. திருப்பி சொல்லணுமா? வாழும் குடி இலக்கணம் குறிப்பு. சரிம்மா. நாங்க இப்போ நார்மலா எழுதுனா வினை தொகைன்னு எழுதுவோம். ஆனா புக்ல கொடுத்திருக்கிறது பேரெச்சம் எதிர்மறை பெரிய எச்சம் கொடுத்திருந்தாங்க. குடி அப்படிங்கறது மக்களை சொல்றதுனால அது பெயரெச்சமா வந்திருக்குமா? நீங்க சாதாரணமா வரும்போது வினைத்தொகையில வரும், மக்களை குறிக்கிறதுனால அதுல பெயரெச்சம் வந்திருக்குமா? கெஞ்சுவதில்லை பிறர்பால் எவர்சை கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை, தமிழனின் தினவிடத்த தோல் எழுந்தால் உலகில் எவரும் எதிர் நின்று மிஞ்சுவதில்லை என்று காட்ட வந்திருக்கின்ற எனது அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் சார்பாக நான் உறுதியளிக்கின்றேன், இந்த வருடம் 100க்கு 100. நன்றி.